ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீரா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். திருவண்ணாமலை மலைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து மொத்தம் கிரிவலம் சுற்றி வர்றதுக்கு வந்து 8 லிங்கம் இருக்குது. 8 லிங்கத்தில் வந்து முதல் லிங்கம் வந்து இந்திரலிங்கம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு போயிட்டு இப்போ அடுத்தடுத்து உள்ள லிங்கத்துக்கு போக போகிறோம். மொத்தம் இது டிஸ்டன்ஸ் 25 கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றி வர்றதுக்கு. நித்யானந்தாவோட பரவல்ல நித்யானந்தா மடம் ஒன்று இருந்துச்சு. நித்யானந்தா வந்து மொதல் இங்கே திருவண்ணாமலையில் தான் வந்து அந்த என்ன சொல்கிறதுக்கு அந்த அவரே நிறைய வீடியோவில் சொல்லுவாப்புல. நான் பார்த்துக்கு 7 நேரம் திருவண்ணாமலையில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன், என்னை கொண்டு வந்து இவ்வளோ உயரத்தில் வச்சிட்டிங்களேடான்னு வாப்புல. ஸோ அந்த மாதிரி தான் அவரோட மடம் ஒன்று இங்கே இருக்குது. வெளியே வந்து உருவ செலவு ஒன்று வச்சுருந்தாங்க. திருவண்ணாமலைக்குள்ளே இருக்கிற 1000 ஆசிரமத்தில் ஒன்றா 1/2 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தோட இருந்து முடங்கி போய் ஒரு 4 பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கோயில்ல போய் ஒரு கவலை உண்ட சோறு வாங்கி தின்னுட்டு கண்ணிறக்க நானும் அண்ணாமலையாரை பார்த்து மனசு நிறக்க அவரை நினைச்சு வாழ்ந்து செத்து போயிருப்பேனேடா. என்னை ஏன்டா இவ்வளவு பெரிய ஆளா ஆக்குனீங்க? நான் வந்து இதுதான் திருவண்ணாமலை ஃபர்ஸ்ட் டைம். தலைவர் வந்து நிறைய தடவை வந்திருக்காப்புல. அவர் வழிகாட்டில் இருந்தால் தான் நானும் வழிகாட்டுறேன். அண்ணாமலை வழிகாட்டுறாப்லையா இருந்தாலும் இப்போ உங்களை நம்பி தானே பின்னாடி வரோம். புதுசாக வரவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காதுல்ல, கேட்டு தான் போகணும். மேப் வச்சிருப்பாங்க. நீங்கள் அது அந்த புக்கில் வந்தோடனே வரும். பௌர்ணமி டைம்ல கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த டைம்ல மக்கள் போகிற எறும்பு போகாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஊர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ போகிறப்போ ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி டைமில் ஒரு தடவை வந்துட்டோம்னா அடுத்து நம்மளாம் சில பேர் நைட்லாம் நடப்பாங்க. நைட்டு மட்டும் நடப்பாங்க சில பேர்லாம். இப்போ திருவண்ணாமலை வீடியோ வந்து என் வீடியோ ஒன்றும் அப்படியே யாரும் போடாத வீடியோலாம் நான் ஒன்றும் போட்டுடல. பட் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் புதுசாக வராங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம கோவில்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா இந்திரலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே நேராக வரும். நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா 4 திசை இருக்கும். ஸோ இங்கேயும் அப்படி தான் இருக்குது. பட் அப்படியே நான் என்ன நினச்சேன்னா, அந்த 4 திசையில் வந்து லிங்கங்கள் இருக்கும், 8 லிங்கங்கள் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இது இங்கே அப்படி இல்லை. கொஞ்சம் தூரம் அந்த இந்திரலிங்கத்தை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்து அப்படியே ஒரு லெஃப்ட் ஒன்று எடுத்துட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு சிலை மாதிரி ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ரைட் எடுத்து போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இது வந்து புதுசாக வரவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நான் ஒன்றும் புதுசாலாம் போட்டிடல, நிறைய பேர் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு லைட்டாக ஷேர் பண்ணிட்டாங்க. யாருமே வராதவங்க ஃபஸ்ட் டைம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம கூட கார்த்திக் ஒருத்தர் வந்திருக்காப்புல. அவர் ஆல்ரெடி 2-3 தடவை இங்கே திருவண்ணாமலை வந்திருக்காப்புல. கிரிவலத்துக்கும் வந்திருக்காரு. சரி, கிரிவலம்னா அந்த தீபம் ஏற்றுவாங்கள்ல, அந்த டைமில் வந்திருக்காப்புல. ஸோ அந்த டைம்லாம் இந்த இடமே ஃபுல்லாக ஆட்கள் நிரம்பி இருப்பாங்களா. ரைட்டாக ஒரு ஸ்டெப்பு கேப் விட்டு நடந்தால் கூட ஃபுல்லாக ஆள் பூந்துருவாங்களாமா. அடுத்த தடவை அந்த தீபம் ஏற்றுறப்போ ஒருக்கா வர ட்ரை பண்ணுவோம். நம்ம இங்கே வந்து ஒரு மேப் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இந்த மேப்பில் வந்து நம்ம கரண்ட்டாக எங்கே இருக்கோமோ அந்த லொக்கேஷன் வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ வந்து நீங்கள் உள்ள இடம் இந்த மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, காமராஜர் ஸ்ட்ரீட். அந்த மொத்தம் 8 லிங்கத்துக்கான வந்து பாதைகளை இதில் போட்டிருக்காங்க. அதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு. அதுலேருந்து இப்படியே வந்தோம். ஃபஸ்ட்டு இந்திரலிங்கம் பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து மறுபடியும் இங்கே ஒரு ரைட் எடுத்தோம். இப்போ நம்ம கரெக்டாக இந்த இடத்துல இருக்கோம். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி போர்டு இன்னுமே ஸ்டார்ட் ஆகுமா.
இது ஆரம்பத்துலேயே அங்கே கொஞ்சம் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து கரெக்டாக ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வந்தோம்னா 1 கிலோமீட்டர். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் போகிறப்ப மீட்ரு வச்சு அந்த ஃபோனில் மொபைலில் வந்து ட்ராக்கர் வச்சு செக் பண்ணேன் எவ்வளோ இருக்குன்னு. 1 கிலோமீட்ரு. இப்போ நம்ம இந்த கிரிவலம் போகிறது வந்து மொத்தம் 25 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 25 தடவை ஃபுல்லாக சுற்றி வந்தால் தான் இந்த ஒரு கிரிவலத்தை நம்ம முடிக்க முடியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் எப்படி மீனாட்சி அம்மனை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கூட்டம் இருக்கும். பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்காது. இங்கே வந்து தலைவன் தான் ஃபஸ்ட்டு. தலைவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும். இங்கேயும் வந்து சொக்கனா மீனாட்சி சொக்கனா கிராமம் சிவனோட ஒய்ஃபான மீனாட்சியோட சிலை வந்து இங்கேயுமே இருக்குது. ஸோ போக போக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க பாதையில் இன்னொரு டாஸ்க் என்னன்னா, இந்த தீபம் எரியும்ல அந்த சமயத்தில் வரப்போ ஃபுல்லாக மக்கள் கூட்டம் இருக்கும். ஸோ இந்த ரோடெலாம் ஃபுல்லாக அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க. அப்போ பெருசாக தெரியாது. இப்போ நம்ம நார்மலாக வந்து பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரோட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பஸ்ஸு காரு எது வந்தாலுமே கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஃப்ரீயானு சொல்ல முடியாது. ஸோ இது அந்த ரூட்டில் தான் நம்ம அந்த கிரிவலமே சுற்றுறோம். இந்த மாதிரி மெயின் ஜங்ஷன்லலாம் வந்து மேப்பே இல்லை. டக்குன்னு நாங்கள் நேராக வந்துட்டு இருந்தோம். இப்போ லெஃப்ட் எடுத்து போகணுமாமா. இப்போ இந்த லெஃப்டில் தான் போயிட்டுருக்கோம். பெட்டர் வந்து அந்த மேப் அங்கே போட்டிருந்தாங்கல்ல அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு ஜங்ஷன் போகிற புக்கையும் அதை பார்த்து போகிறது தான் வந்து சேஃப். இல்லாட்டி இங்கே பக்கத்தில் உள்ள கடையில் கேட்டாலே சொல்லிடுவாங்க. அடுத்த லிங்கம் அக்னிலிங்கம் தானா? அடுத்த லிங்கம் என்னது? யமலிங்கம்னா? ஸோ இங்கே அக்னிலிங்கம்னு ஒன்று போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு தெப்பக்குளம் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ உள்ளே போகிறதுக்கு வந்து அடைச்சிருக்கு, போக முடியாது. யார் அக்னிலிங்கமா இது? ஏன் கார்த்தி? பட் ஆனால் இது வந்து அந்த 8 லிங்கத்தில் வராதா? தீர்க்கம். இப்போ அடுத்து போகிறது அக்னிலிங்கம் தான். ஓகே. இப்போ நம்ம இந்த கிரிவலம் நடந்து வரப்பே அங்கங்கே இந்த மாதிரி சின்னதாக டாய்லெட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக் யூஸ்க்காக மேல் ஃபீமேலும் தனித்தனியாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த டைம்லலாம் பெருசாக யூஸ் ஆகாது. அந்த தீபம் ஏற்றுறப்போ கூட்டம் அதிகமாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து இது பெருசாக யூஸ் ஆகும். இப்போல்லாம் அப்படியே நாரடிச்சு வச்சுருக்காங்க, அப்படியே தண்ணி கூட ப்ராப்பராக ஊற்றாமல். அடுத்த போகக்கூடிய லிங்கம் வந்து அக்னிலிங்கம். அது பக்கத்தில் வச்சாச்சு. அப்போதான் கோவிலுக்குள்ளெல்லாம் எந்த கோவிலுக்குள்ளேயுமே உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ நான் ஜஸ்ட் அந்த போர்டு மட்டும் காட்டிக்கிறேன். உள்ளே பொதுவாகவே ஒரு கோவிலை வந்து நம்ம வீடியோ வைஸாக பார்க்குறதோட அந்த கோயிலுக்கு நேராக போய் பார்க்குறது தான் நல்லது. ஸோ இப்போ அடுத்து வந்து அக்னிலிங்கம் வச்சாச்சு. நாங்கள் இப்போ ஒரு ஆசிரமத்துக்கு வந்தோம். அந்த ஆசிரமத்துலேருந்து இங்கே ஒரு குகை இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. 1.4 கிலோமீட்டர் வந்து மேலே போனோம். இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். கிரிவலம் சுற்றி வரப்பே வந்து இங்கே ஒரு 3-4 ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தோட பேர்லாம் வந்து அடுத்து கார்த்தி மூலியமாக உங்களுக்கு சொல்கிறேன். கிரிவலம் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்ஸ், அதே மாதிரி எத்தனை லிங்கங்கள் இருக்குது. கிரிவலம் மொத்தம் 14 கிலோமீட்டர், 8 லிங்கம் இருக்கு. ஓகே. அரிசியாக வரும் 8 லிங்கம். அதுக்கு 4 ஆசிரமம் இருக்கு. இப்போ நம்ம வந்து மொதல் ஆசிரமம் 4 ஆசிரமத்தில் மொதல் ஆசிரமம் என்ன படம்? சேஷாஸ்திரி. இது வந்து ரமண மகரிஷி. இன்னொன்று விசிறி தாத்தா ஒன்று இருக்காரு. தருப்பு நித்யானந்தா அவருடைய. நித்யானந்தா இது கடைசியாக வருமா? கடைசி. அந்த ஆசிரமத்துலேருந்து போகிறப்ப இந்த மாதிரி ஒரு பாதை இங்கே பிரிஞ்சிச்சு. 1.4 கிலோமீட்டர் போட்டு இருந்துச்சு. மேலே வந்து ஒரு குகை இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலே போய் பார்ப்போம். இந்த பாதையை வந்து நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம மலை பாதையில் ஏறி போவோம்ல அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் மெயின்டெனன்ஸ்டாக இருக்குது. இது வந்து மேலே மலைக்கு போகிற பாதையா? ஆனால் மலைக்கும் இப்படி போகலாமா? கேட்டீங்களா நீங்கள்? அங்கனக்குள்ள கோயில்கிட்ட ஒரு ஆசிரமம் இருக்கு. ஆசிரமம்னு கேட்டேன் அவர்கிட்ட.
இல்லை ஆனால் மலைக்கும் இப்படி போகலாமா? மலைக்கு இங்கிட்டு இருக்கு பாதை இருக்கான்னு தெரியல. இதான் கேட்டீங்க அங்க கோயிலுக்கு வாசல்ல சொன்னார்ல. ஸ்கந்தாசம் அதான் போகாத பாதையாக இருக்கும். ஏதாவது நம்மளாம் கண்டுபிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். ஸ்கந்தா சரணம். ஸோ இங்கிட்டே வந்து 2 பாடை பிரியுது. அங்கிட்ட ஒன்று போகுது, இங்கிட்ட ஒன்று போகுது. அவங்க அங்கிட்ட போட்டோம், நம்ம லைட்டாக இங்கிட்ட போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபாரினர்ஸ்லாம் வந்து நிறைய இருக்காங்க. இப்போ நான் போகிறப்ப அங்கே ஒரு ஃபாரினர் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட தான் கேட்டேன் டீட்டெயிலு. ஸோ கேவ் வந்து அங்கிட்ட ஒரு பாதை போச்சுல, அது வழியாக தான் போகணும். இது வந்து இதோட முடிஞ்சிருது. அந்த ஸ்பாட் இருக்குல்ல, அதோட முடிஞ்சிருது. அங்கிட்ட உள்ள இருந்தெல்லாம் ஆள் வராங்க. சரி, ஓகே. கேவ் இந்த பக்கம் தானாம்மா. நம்ம ஏதாவது 12 மணிக்குள்ளே சாமி பார்க்கணுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் தான் மொத்தத்துக்கே கவர் பண்ணியிருப்போம். இன்னும் நம்ம 12 கிலோமீட்டர் கிட்ட கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ சீக்கிரம் போனால் சாமி நட சாத்துறாங்களா என்னன்னு தெரியல. 12 மணிக்கு நட சாத்துற டைமு. நீ சனிக்கிழமை நட சாத்த மாட்டேன்றதான் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு தெரில, போனால் தான் தெரியும். போக போக பாதை கொஞ்சம் செங்குத்தாக ஏறுது. மழைனாலே அதானே, ஆரம்பத்தில் ஈஸியாக கட்டிட்டு அப்புறமா செங்குத்தாக ஏற விட்டுருவாங்க. பட் இது 1.4 கிலோமீட்டர் தான், அவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. 1.5 கிலோமீட்டருக்கே அப்படின்றாங்க. நாளைக்கு 5000 கிலோமீட்டர் மேலே ஏறணும் நாளைக்கு. ஆனால் பெப்போட இன்னைக்கு இப்படி ஏறுவோம் தெரியாது. அவ்வளோதான். பாதையை தேடி வெளியே வந்துட்டா செல்லும் இடமெல்லாம் பாதை தான்டா. டைம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் வேகம் பிடிப்போம். எங்களை ஆலையை காணா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நடக்குது, டயர்ட் தெரியக்கூடாதுன்ட்டு எஸ்பிபி பாட்டு போட்டாச்சு. என்னடா 1.5 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கு. 1 கிலோமீட்டர் காமன் நேரம் நடத்துவோம். கீழே 1/2 மணி நேரம் டபுள் மணி ரீசெண்டாக திருப்பவன்றம் பக்கத்தில் ஒரு சின்ன குன்று ஒன்று போயிருந்தோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அது ஏறதுக்கு எனக்கு கொள்ள மூச்சு வாங்கிடுச்சு. அது வந்து இந்த படிக்கட்டு பாதை போட்டிருந்தாங்களா, அதில் என்னால் ஏற முடியல. பட் என்னோட எப்பயுமே ஃபேவரட் பாதை இந்த மாதிரி போகிறது தான். இதை டக்கு டக்குன்னு ஒரு எனர்ஜி வரும். டக்கு இந்த கல் இந்த அந்த கல்லுக்கு தேவை. ஸோ அதே எனர்ஜியோட போயிட வேண்டியதான். இந்த பாதையாக போகிறப்ப பிரச்சனை இல்லை. திடீர்னு ஊடால இந்த மாதிரி இதில் கால் வைக்கிறப்ப கல் குத்திடும். இந்த தடவை சபரிமலைக்கு வந்து பெரிய பாதையில் போல் சின்ன பாதையில் தான் போகிறோம். ஏன்னா இந்த இயர் எண்டு வந்து ஒரு முக்கியமான ட்ரெக் ஒன்று இருக்குது, ஸ்னோ ட்ரெக்கிங்னு சொல்லிட்டு கேதார்கந்தா போகிறோம். ஸோ அதனால் சபரிமலைக்கு போனோன்னா எனக்கு லீவ் கிடைக்காது. பட் அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு ட்ரக் போயிட்டுருக்கோம். 1.4 கிலோமீட்டர் தான். நல்லா இருக்கு. அந்த எப்படி சொல்ல, ட்ரக் போனப்போ ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு ஃபீல், அது மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பர்வதமலை பிளான் பண்ணியிருக்கோம். இது முடிச்சுட்டு இன்னைக்கு நைட்டு இன்னொரு ஒரு ஃபால்ஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். பட் இந்த ரூட் வந்து எங்கள் பிளான்லேயே இல்லாமல் நாங்கள் போகிறனால அந்த ஃபால்ஸுக்கு இன்றைக்கி போக முடியுமான்னு தெரில. ஃபால்ஸ் ஒன்று பக்கத்துலேயே வந்து
வராகி அம்மன் டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு 12 to 1 o'clock பிளானை முடிச்சிட்டோன்னா இந்த ஃபால்ஸுக்கு போயிடலாம். ஐ திங்க் நம்ம ஆல்மோஸ்ட் டாப்புக்கு ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக இருக்குது. ஸோ கேவா நெருங்கிட்டோமா என்னன்னு தெரியல. ஓகே, இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நான் நினச்சேன் ஆக்சுவலாக ட்ரோன் கொண்டு வரல, கோயிலோட டாப் எப்படி பார்க்குதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த பாதையில் வந்தனால இந்த வியூ பாசிபிள் ஆயிடுச்சு. தெரியுதா? ஸோ அங்கே தான் கோயில் இருக்குது. ஸோ இங்கே நின்று அந்த வியூ பாயிண்டில் ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா எடுத்துட்டோம். பட் இன்னும் நாங்கள் போகக்கூடிய டெஸ்டினேஷனுக்கு போகல. வாங்க வாங்க, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. எனக்கு என்னென்னா இன்னைக்கு இதை முடிச்சுட்டு அந்த ஃபால்ஸ் போகணும். இன்னைக்கு எப்படியாவது அதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு போய் போலூரில் தங்கிட்டு காலையில் அந்த ஃபால்ஸ் போயிட்டு அப்புறமா கூட திருவண்ணாமலை இது போகலாம், பர்வதமலை. சரி வாங்க, சரி வாடா சீக்கிரம். ஃபைனலாக வந்து அந்த கேவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் போல். ஸோ இங்கே ஆஞ்சநேயர் இருக்காப்புல, ஒரு வெல்கம் பண்ணலாம் சொல்லுவாப்லையா. ஒன்றும் இல்லை பேக்கில், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பேக்கில். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, வரேன் நில்லுங்க வரேன். பேக்கில் ஒன்றும் இல்லை. இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க, இந்தா இங்கே வா இங்கே வா இங்கே வா. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைப்பா பேக்கில். நாளைக்கு பருவதமலை போனால் தான் இந்த இருக்குன்னு பார்த்தா இங்கேயே நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு பேக்கை. எதுவும் இல்லை, துணி தான் இருக்குது பேக்கில். ஸோ இங்கேயே வந்து நம்மளை செக்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல ஆஞ்சநேயர். சொல்லலாம், நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த இடத்த இங்கே வரணும்னு சொல்லி மேப்பில் நோட் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே ஒரு ஆசிரமத்துக்கு கீழே வந்திருந்தோம். அங்கே வரப்போ இந்த கேவை பற்றி போட்டிருந்தது போகலான்னு சொல்லிட்டு. மேலே வந்திருக்கப்புறம் தான் தெரியுது நான் இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வரணும்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா திருவண்ணாமலை இருக்குல்ல, அதோட மலைக்கு போகிறதுக்கான நிறைய பாதைகள் இங்கேருந்து வரும். ஆனால் பாதைகள்லாம் எப்படின்னு சொன்னோம்னா அங்கீகரிக்கப்பட்ட பாதைகள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ஸ்லாம் அங்கங்கே இருக்கும். அது வழியாகவே உள்ள மலைக்குள்ளே போகலாம். அப்படி அதாவது மீறி போனால் ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து சிறை தண்டனை வரைக்கும் வந்து கொண்டு போவேன்ற மாதிரி இங்கே போர்டில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது வழியாக தான் போகிறோம். நான் ஆக்சுவலாக மேப்பில் பார்க்கும்போது ஒரு கேவ் ஒன்று பார்த்து வச்சுருந்தேன். அது வரையுமே இப்போ நம்ம போகலாம். அதை தாண்டி போனால் தான் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை. ஸோ அனுமதி இல்லாமல் போகிறதுக்கு வந்து இதாக இருக்கும். ஸோ இப்போ அந்த கேவுக்கு போகலாம் நம்ம. ஸோ இங்கே நிறைய இடத்துல வந்து ஆஞ்சநேயர் வந்து இருக்காப்புல. ஸோ அவர் வந்து சாப்பாட்டை தேடி தான் வராப்புல மோஸ்ட்லி. நம்மகிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை, வெறும் பேக் மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ டோட்டல் சிட்டி இதில் வந்து எந்த வழி அந்த கேவுக்கு போகிறதுன்னு தெரில. அங்கேருந்து இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டிருக்கு. பட் இது அந்த கேவுக்கான வழிதானான்றது சரியாக தெரியலை. இதோ இருக்கு. பட் இங்கிட்டலாம் ஆரோ மார்க் போட்டிருக்கு. இதெல்லாம் எங்கிட்டு போகுதுன்னு தெரியலையே. அங்கே வேற எச்சரிக்கை போட்டிருக்காங்க. ஸோ நான் என்னோட கூகுள் மேப்பில் காட்டும் போது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் காட்டுறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேவுக்கு தான் வந்து நான் ஆல்ரெடி இங்கே வர்றதுக்கு முன்னாடி நோட் பண்ணி வச்சுருந்தேன் போகிறதுக்காக.
தண்ணீர் வந்து பால் தண்ணீர் மாதிரி இருக்கு. நாங்கள் மேலே அந்த இடத்துல தான் வந்து கை கால்லாம் கழுவிட்டு இருந்தோம். அந்த வழியாகவே வந்து பாதை இருக்குது. பட் அதை அடைச்சி வச்சுருக்காங்க. கேட்டில் பூட்டு போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. இன்னும் அங்கிட்ட ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கு. அது என்னன்னு போய் பார்ப்போம். ரொம்ப டேஞ்சராக இருந்தால் போவேணாம். டேஞ்சர் போவேணான்னு இல்லை, பட் ரெஸ்ட்ரிக்ஷன் போர்டு போட்டிருக்கப்ப அதை மீறி போனோம்னா நம்மளுக்கு தான் சிக்கல். ஆரோ மார்க்லாம் போட்டு வச்சிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி தான் நான் போய் போகிறேன். வாங்க ராமா. இது வந்து கொஞ்சம் பாவங்கள்லாம் கிளைம் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப மேலே போகுது. வேணாம். அங்கேருந்து யாராவது சத்தம் போடுற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம ரிட்டன் போய்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாய்ஸும் வந்துட்டானுங்க. அங்கே தான் இருக்கானுங்க. ஸோ நான் அங்கே போயிட்டா ஸோ அவனுங்க இங்கே இருக்கனால நான் முடிஞ்ச அளவு மேலே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நான் தனியாக வந்தால் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு ஆள், ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சின்ன சுருளிக்கு போனப்போ இவங்களை தனியாக விட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அப்பயே கொஞ்சம் பயன்ட்டானுங்க. ஏண்டா நீ பாட்டுக்கு சொல்லாமல் போயிட்டா என்ன இதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து மலைக்கு போகிற பாதைன்னு தான் நினைக்கிறேன். அங்கங்கே ஆரம்பருக்கு வந்து அதுக்கு தான் லீட் பண்ணுது. அந்த தீபம் ஏற்றுவாங்கல்ல, அதுக்கு போகக்கூடிய பாதை இது. எனக்கு கரெக்டாக தெரியல, ஒரு சின்ன கெஸ்ஸிங் தான். ஃபுல் டுவர்ட்ஸ் அப்படி தான் போகுது. ஒரே ஹோப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுவோமா வேணாமா? சொல்லுங்கள். சம்டைம்ஸ் இந்த மாதிரி டிசிஷன் எடுக்க முடியாமல் நிற்கிறேன் நான், போவோமா வேணாமான்ட்டு. ஓகே, ஒரு ட்ரைவ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுவோம்.